சார் பொண்ணோட அடுத்த கண்டிஷன், பொண்ணோட பாட்டிக்கு ஸ்கூட்டி வாங்கி தரணும். பாட்டிக்கு ஸ்கூட்டியா? ஆமாங்க. சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணுக்கு தாளாட்டி சீராட்டி சோறு ஊட்டி வளர்த்ததெல்லாம் யாரு? அந்த பாட்டி தான். அதனால பொண்ணுக்கு சீர் செய்யறதுக்கு முன்னாடி அந்த பாட்டிக்கு சீர் செய்யணும். கண்டிப்பா பொண்ணோட பாட்டிக்கு ஸ்கூட்டி வாங்கி தரணும். ஓகேவா? பாட்டிக்கு என்ன வயசு ஆகுது சார்? 80 வயசு ஆகுது. என்ன இப்போ? ஏங்க 80 வயசுல அந்த பாட்டி அந்த ஸ்கூட்டியை ஓட்டி ஒரே பையனு பெத்துட்டேன். அந்த பாட்டிக்கு ஸ்கூட்டியை குத்துட்டேன்னு வைங்க, எஸ் கொடுங்க சார். சார் இவ்வளோ கண்டிஷன் போடுது, ஆனா அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா ரஜினி சார் சொல்ற மாதிரி சாத்திகமா இருக்கு சார். ஆமா, சாத்திகம் தான். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்த கதவு சாத்திகம், புருஷன் அடிக்க கையை ஓனா கபால்னு கதவு சாத்திகம். நாங்க போய் எதனா சமாதானம் பண்ண போனா பெட்ஷீட் எடுத்து மூஞ்சில போத்திக்கும். ஓ மை காட். யோ, கடவுள் நம்பிக்கைலாம் இல்ல, அது நாத்திகம். அந்த பொண்ணு நாத்திக்கும், இந்த பொண்ணு கிடைக்கலாம் என் புள்ள கிருஷ்ணால ஊத்திக்கும். நீங்க ஓகே கொடுங்க சார். சரிங்க சார். இந்த ஒரே பையனை பெத்துட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது. ஏங்க என்ன பையன் மூக்கான ஏதோ அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல கீழே வந்து நோஸ் கட் ஆயிடுச்சு. பொண்ணு நோஸ் கட் பண்றோம். இதே பொண்ணு போன வாரம் ஒரு பையன் போட்டோவை பார்த்து மூஞ்சில ஒரே ஒரு மறு 1 வருஷம் பொருன்ட்டா போல. ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஒரு சின்ன மறு இருந்தா அவங்க வீட்டுல மருமகனை ஏத்துக்க மாட்டாங்களா சார்? அவங்க கண்டிஷன் இதுதான் என்ன சார் பண்ண முடியும் சார்? இந்த மகாலட்சுமி வேணாம் சார். இந்த 3வது ரோல 2வது பொண்ணு இருக்கு பாருங்க சார், சரஸ்வதி. பேர்லாம் நல்லா தான் இருக்குது, மகாலட்சுமி சரஸ்வதினு. ஆனா அதுங்க பண்றத பார்த்தோம். எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? ஏங்க நீங்க பையனை பெத்துட்டீங்க, ஏதோ பொண்ணை பெத்த மாதிரி கோவப்படுறீங்க சும்மா. சார் சரஸ்வதிக்கு 150 பேர் வெயிட்டிங் லிஸ்ட் சார். 150? ஆமா. அவங்க கண்டிஷனை சொல்லுங்க சார். சார் பொண்ணு கட்டி கொடுக்கறதுக்கு நீங்க 200 சவரன் நகை போடணும். 200 சவரமா? ஏங்க தங்க விலை ஏறுது, உன் பையன் வயசு ஏறுது. அதுவும் கரெக்ட் தான் சார். 200 சவரம் கேக்குறாங்களே, இந்த பொண்ணை பத்தவங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அவங்களுக்கு மனசாட்சி இருக்கவதான் இஎம்ஐ ஆப்ஷனும் தராங்க. இஎம்ஐ ஆப்ஷன்? ஆமாங்க. 200 சவரம் நீங்க ஃபுல்லா தர வேணாம், 100 சவரம் இனிஷியல் பேமெண்ட் கட்டிட்டு பேலன்ஸை இஎம்ஐ போட்டுங்க. ஆனா ஒண்ணு, செக் ரிட்டர்ன் ஆச்சு, பையன் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடுவான். வாழா வெட்டியா? கண்டிஷன் ஓகேவா சார்? என்ன பண்றது சார், ஒரே பையனை பெத்துட்டேன், இந்த கண்டிஷனுக்கு ஒத்துட்டேன்னு வைங்க, நமக்குங்க சார். எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன்.